ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று திருப்பாடல் ஆசிரியர் 107வது திருப்பாடல் 1வது வசனத்திலே நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்நாளிலே நாம் இறைவன் பெற்ற கொடைகளுக்காக என்று ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவன் நம்மிடமிருந்து இந்த நன்றியை எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் இறைவனிடமிருந்து பெற்ற வரங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே ஒசேயை இறைவாக்கினர் வழியாக கடவுள் அந்த மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றார். நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். மற்ற இனத்தார் அனைவரும் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், கடவுள் அவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு, இறைவனிடமிருந்து அவ்வளவு வரங்களை பெற்ற பிறகு அவரை மறந்து விடுகிறார்கள். எனவே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு அவர்களுக்கு நிறைய செல்வங்கள் வளர்ந்தனவோ அந்த அளவிற்கு அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு என பலிபீடங்களை அமைத்து மற்ற தெய்வங்களுக்கு பின்னால் அவர்கள் சென்று விட்டதாக இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்து கூறப்படுகின்றது. இந்த இஸ்ரேல் மக்கள் தாங்கள் பெற்ற நன்மைகளை மறந்து இறைவனை விட்டு விலகி சென்றதால் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்தார்கள். இறைவனிடமிருந்து அவர்கள் சாபத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் மறக்கின்ற பொழுது நாம் நிறைய பாவங்களை செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். குறிப்பாக தற்பெருமை நாம் கொள்ளுகின்றோம். இறைவனிடமிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை, அனைத்தையும் நாம் சொந்த முயற்சியினால் நாம் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற தற்பெருமையானது நமக்குள் உருவாகின்றது. இருமாப்பு அடைகின்றோம். நாம் அது மட்டுமல்லாமல் இறைவனிடமிருந்து விலகி செல்வதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. எனவே தான் புனித பவுலடியார் குறிப்பிடுகின்றார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே கொரிந்து நகர் மக்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதது ஏதேனும் உண்டா என்று கேட்கின்றார். நீங்கள் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதது ஏதேனும் உண்டா? நீங்கள் எல்லாவற்றையும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்கள், பின்பு ஏன் எதையும் பெற்றுக்கொள்ளாதது போல் நடந்து கொள்கிறீர்கள்? ஏன் தற்பெருமை கொள்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கின்றார். ஆக நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதை மறக்கின்ற பொழுது நாம் தற்பெருமை கொள்ளுகின்றோம். தற்பெருமை கொள்ளுகின்ற பொழுது நாம் மற்றவர்களை சரியான விதத்திலே நடத்துவது கிடையாது. நாம் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். அந்த பாவத்திற்கு இறைவன் நிச்சயமாக தண்டனை கொடுப்பார். நாம் மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்கும் நாம் எப்பொழுதும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் நன்றி கடன் பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். இறைவனிடமிருந்து பெற்ற கொடைகளுக்கும் நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 25வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு, நாபால் என்கின்றவருடைய ஆடுகளை எல்லாம் தாவீது அரசர் பள்ளத்தாக்குகளிலே ஒளிந்து கொண்டிருந்த பொழுது பாதுகாக்கின்றார். தன்னிடத்திலே 400க்கும் மேற்பட்ட படைவீரர்கள் இருக்கின்றார்கள். அந்த படைவீரர்களை கொண்டு தாவீது அரசர் அங்கிருந்து அந்த பள்ளத்தாக்கிலே இந்த நாபானுடைய ஆடுகளானது அங்கே மேய்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அவருடைய பணியாளர்களும் அங்கு இருக்கின்றார்கள். தாவீது அரசனுடைய படைவீரர்கள் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் நேரிடாமல், அந்த ஆடுகளுக்கும் ஆபத்து நேரிடாமல், திருடர்களிடமிருந்தோ அல்லது மற்ற காட்டு விலங்குகளிடமிருந்தோ எந்த ஆபத்தும் நேரிடாமல் அவர்கள் அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். பிறகு அந்த நாபானுடைய பணியாளர்கள் ஆடுகளை அங்கிருந்து அழைத்து சென்று விடுகிறார்கள். சென்ற பிறகு சிறிது காலம் கழித்து தாவீது அரசர் உதவி கேட்டு தன்னுடைய பணியாளர்களை நாபானிடத்திலே அனுப்பி வைக்கின்றார். தாவீது அரசனுடைய படைவீரர்கள் நாபானிடத்திலே சென்று உதவி கேட்கின்ற பொழுது அதற்கு நாபான், எனக்கு தாவீது யார் என்றும் தெரியாது, அவருடைய தந்தை யார் என்றும் தெரியாது, நீங்கள் யார் என்றும் எனக்கு தெரியாது, என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, நான் ஏன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அங்கே அவர் நன்றி கட்டவனாக அவர்களை நிராகரித்து விடுகிறார். நிராகரிக்கப்பட்ட அவர்கள் அப்பொழுதும் கூட எந்த தீமையும் அவர்களுக்கு செய்து விடாமல் அந்த படைவீரர்கள் திரும்பி தாவீது அரசரிடத்திலே சென்று நடந்தவற்றை எல்லாம் குறிப்பிடுகின்றார்கள். நடந்தவற்றை எல்லாம் சொன்ன பிறகு தாவீது அரசர் சினம் கொள்கிறார். அப்போ தாவீது அரசர் சொல்லுகின்றார், நான் இந்த நாபானுடைய ஆடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்று. ஒருவேளை அவர் அவ்வாறு கொடுக்காமல் இருந்திருந்தால் எத்தனை விதமான ஆபத்துகளில் அவர்கள் சிக்கி இருப்பார்கள். எனவே அவர் இந்த
நாபான் மீது போர் தொடுக்க வேண்டும், அவருடைய பணியாளர்கள் அனைவரையும் கொன்றொழிக்க வேண்டும் என்ற கோபத்திலே அங்கிருந்து தன்னுடைய படைவீரர்களோடு அவர் கிளம்பி வருகின்றார். அந்த நேரத்திலே நாபாலினுடைய மனைவி அபிகாயில் மிகவும் அழகானவள், புத்தி கூர்மையுடையவள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை அறிந்த அவர் உடனடியாக தன்னுடைய கணவர் செய்தது நன்றி கெட்ட செயல், இது தவறானது, இது பாவம் என்று அறிந்த உடனேயே அவர் என்ன செய்கின்றார், அவர் அந்த பொருட்களை எல்லாம் தாவீது அரசர் கேட்டதற்கு அதிகமான பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர் ஓடோடி சென்று வழியிலேயே தாவீது அரசரை நிறுத்தி தன்னுடைய கணவன் செய்த தவறுக்காக என்று முகங்குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். மன்னிப்பு கேட்ட பிறகு தன்னுடைய பரிசு பொருட்கள் அனைத்தையும் தாவீது அரசரிடத்திலே கொடுத்துவிட்டு அவர் அங்கிருந்து திரும்பி வந்து விடுகின்றார். வந்த பிறகு தன்னுடைய கணவரிடத்திலே நடந்தவற்றை குறிப்பிடுகின்றார். அதிர்ச்சிக்கு உள்ளாகின்ற நாபால் 10 நாட்களில் இறக்கின்றார். காரணம், கடவுள் அவரை வதைக்கின்றார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடவுளிடமிருந்து அவர் பெற்ற சாபத்தினால் 10 நாளிலே பணக்காரனாக இருந்த நாபால் இறந்து விடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பெற்ற வரங்களுக்காக, கடவுளிடமிருந்து நாம் பெற்ற வரங்களுக்காகவும் மற்றவர்கள் நமக்கு செய்கின்ற நற்செயல்களுக்காகவும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் வைத்திருப்பதிலே இறைவனிடமிருந்து பெறாதது ஏதேனும் உண்டா? எல்லாமே நாம் இறைவனிடமிருந்து பெற்ற கொடைகள் தான். எனவே எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவனுடைய ஆசிரை தொடர்ந்து பெறுவோம். ஆமேன்.